எஸ்ஆர்ஹெச் நேற்று வந்து போ டவுன் பண்ணிட்டாங்க ஜிடி கிட்ட. ஒன்றுமே பண்ண முடியல. எஸ், க்ரஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக டாப் ஃபோர்ஸ்க்கான ரேஸ் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. டாஸ் ஜெயிச்ச எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணாங்கன்னா, வி டோன்ட் நோ அபவுட் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஸ் டு போல். இட்ஸ் கரெக்ட். பட் போலர்ஸ்க்கான சூப்பர் பிச். ஏன்னா அங்கேயும் ஸ்டார்டிங் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா சுப்மன் கில்லும் சரி, ஜாஸ் பட்லரும் சரி, கடகடன் சீக்கிரமாக விக்கெட்ஸை விட்டாங்க 10 ரன்ஸ்குள்ளே. அண்ட் ஆஃப்டர் த குட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் நிஷாந்த் சிந்து அண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் நல்ல ஒரு ரெக்கவரி அவங்க 2 பேர் இருந்தோம். அண்ட் தென் சிது அவுட் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்ஷன் சூப்பர்பாக இன்னிங்ஸை கொண்டு போனாங்க. சூப்பர்ப் நாக். இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு 44 balls 62 அண்ட் இட்ஸ் அண்ட் கிரேட். அண்ட் தென் என்ன சொல்கிறது, 63 ரன்ஸு. அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷி வந்து நேற்று செம்ம ப்ளே. வாஷிங்டனோட பேட்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு கம்பேரிட்டிவ் டு பவுலிங். ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுறாரு. 33 balls 50 செம்ம பேட்டிங் நேற்று வாஷியும். அண்ட் எண்டில் வந்து ஜேசன் ஹோல்டரில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 168 கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த பிச்சுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் தான். நான் ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்எஸ் சேஸ் பண்ணாங்கன்னு நினச்சேன். பட் அந்த என்ன சொல்கிறது, அக்னி காலத்தில் சூரியன்கிட்டேருந்து எப்படி அனலை கக்குமோ அந்த மாதிரி முகமது சிராஜும் ககிசோரபாடும் இறக்குனாங்க பாலை. அங்கேயும் சும்மா சொல்லக்கூடாது. பிரஃபுல் ஷகிபுல் ஹசன் அண்ட் பேட் கமின்ஸ் 3 பேரும் நல்லா போட்டாங்க. பட் ஈக்குவலி இங்கே வந்துட்டு வேற மாதிரி நடந்துச்சு. ககிசோரபாட பாலையும் சரி, முகமது சிராஜோட ஓவரையும் சரி தொடவே முடியல. பேட்ஸ்மேன் வேறு க்ளூலெஸ். சீக்கிரமாக ஓவரை ஸ்பெல்ஸை முடிச்சாங்க. கடகடன் விக்கெட்டு. யாரையுமே செட்டில் டவுன் பண்ண முடியல. ஒருத்தருமே 20 ரன் அடிக்கல. கிளாசன் ஏதோ கொஞ்சம் ப்ராமிசிங்கான ஸ்டார்ட் காமிச்சார், வேலைக்கே ஆகல. அதுவும் சிராஜோட மெய்டன் ஓவர் பால் குத்தி பயங்கரமான ஸ்விங்கு. அவருக்கு கிராஸ் சீமு எதாக இருந்தாலுமே நேற்று சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபீல்டிங்கும் சரி நேற்று ஜிடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க டாப் 1 பிடிச்சிட்டு ஃபைனல்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா கப்பை மறந்துட வேண்டியதான். அது எவனாக இருந்தாலும் சரி. சிஎஸ்கேவே உள்ளே வந்தாலும் நாங்கள் தான் ஓஜி அப்படின்னு காமிச்சாங்கனாலும் அடிச்சு உட்கார வைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே ஒன்றும் ஃபேஸ் பண்ணலை. ஹோப்ஃபுல்லி தெரியல யார் இந்த குஜராத் தமிழர்ஸ் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் குட் டு சி ஜிடி இஸ் பேக். ஆஷிஷ் நகரா செம்மையாக அவங்க ஸ்ட்ரென்த்து என்னன்றதை காமிச்சிருக்காரு. தே டோன்ட் நீட் ஹர்திக் பாண்டியா நீட் ஆஷிஷ் நகரா. அதுதான் ப்ரூவ். ஸோ ஃபார் ஃபர்தர் மோர் ஐபிஎல் அப்டேட்ஸ், subscribe to Panda Understand. See you on other videos. Bye bye.